இந்த அரங்கத்திற்கு வந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபங்க்ஷனோட விழா நாயகன் வந்து டைரக்டர் தனா. தனாவோட வானம் கட்டிடும் படத்தோட ஃபேன்னா அவரோட கேமரா, அவரோட ஃப்ரேமிங், டேஸ்ட்டு, டயலாக் டெலிவரி. அவர் சொன்னார் இல்லையா, டைரக்டர்ஸ் இயக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பாலாஜி தேவல் சாரை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாங்கின விதம், சரத்குமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், ராதிகாமரன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்க படத்தை. ஸோ நானும் ராஜா சாரும் நெக்ஸ்ட் படம் யாரை வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒருமித்தமாக வந்து உங்க பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃப்ரம் த டே ஃபர்ஸ்ட் டேல மீட் பண்ணது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஸ் அ டைரக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நிறைய விஷயம் ஆச்சரியமா, 3 படத்துல இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆச்சரியமா இருக்கு. நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. அதே சொல்ல டெக்னிக்கலா கூட ஷார்ட் டிவைட் பண்றது, உங்க டேஸ்ட் எல்லாமே எல்லா விதத்துலயுமே மிக குறுகிய நாட்கள்ல ஒரு பெரிய படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனா நிறைய டைம் எடுத்து பண்ணாரு. பட் ஸ்டில் இந்த படத்தோட அவுட்புட்டுக்கு வந்து நீங்க எடுத்துக்கிட்ட நேரம் கம்மி தான் உண்மையிலேயே. ஸோ இன்னும் இப்போ பெரிய பெரிய படங்கள் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் தைரியமா பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இவருக்கு கொடுக்கலாம். அது டபுள் மடங்கு பட்ஜெட்டா காட்டுவாரு. ரொம்ப நாலேஜ் உள்ள டெக்னிக்கலி சவுண்டான ஒரு டைரக்டர் தான். சந்தோஷம் தானா? கூடிய சீக்கிரம் இன்னொரு கதையில சந்திப்போம். மணிரத்னம் சார் அசோசியேட். அது மாதிரிதான் இருக்கு படமும். ஆக்சுவலா நல்லா இருக்கு. டயலாக் இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் நீங்க குறுக்க பேசுறதுனால அடுத்ததுக்குள்ள ஒரு பேசுறேன். புதுமாப்பிள்ள நீங்க ரொம்ப நைஸ் பர்சன். ஒரு நல்ல தோழமையா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. நல்ல கம்பெனி எனக்கு அவரு. நைஸ் சார். 2 படமா ஆனா கல்யாணத்துக்கு கூப்பிடல நீங்க. பரவாயில்ல. சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணது சார். நைஸ். அவங்க சொன்ன மாதிரி சார், நீங்க பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல, காமெடி ஸ்டைல், இது வரைக்கும் யாருமே பிடிக்காது. அது நெல்சனோட தோண்டி எடுத்தாரா, நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார். ஆக்சுவலி தோண்டி எடுத்தாரா, அது செம்மையா பண்ணீங்க. ஆக்சுவலா அப்ப இந்த டே 1ல இருந்து நீங்க கேரி பண்ற விதம் இருக்கு. இது வரைக்கும் யாருமே இது ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து சினிமாக்காக கம்ப்ளீட்டா மாத்திட்டீங்கல்ல. இன்னொரு பர்சன் தான் நீங்க சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த கமெடின்றது வந்து ரியல் லைஃப்ல வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர்ல நீங்க நல்லா பண்றீங்க சார். சூப்பர். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு மனமார்ந்த நன்றிகள். பெரிய கதை இந்த சார், ரொம்ப கதை பெருசா இருக்கே, நீங்க பண்ணணுமா, வேணா வேற சின்ன எனக்கு ஏற்ற மாதிரி போயிடலாமான்னு கேட்கும்போது, இல்லை சார் இது பண்ண முடியும்னால நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம கோடில்புரம் படத்தை தொடர்ந்து எனக்கு கூட அவர் கூட நான் பயணிக்கிற 2வது படம் அது. எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம ரொம்ப சிறப்பா இன்னைக்கு வரைக்கும் நல்ல படம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்க அமைச்சிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நிறைய படங்கள் ஃபியூச்சர்ல பண்ணணும் நாம. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின், நான் ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலா உங்களுக்கு இவ்வளவு தமிழ் தெரிஞ்சுதான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேசியிருப்பேன். ரொமான்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் நாம. இப்பதான் தெரியும். ஆக்சுவலா this is the one which you practiced or this is a real flow? real flow. ஓகே. நல்லா தமிழ் பேசுறீங்க ரியா. சந்தோஷமா இருக்கு. எனக்கெல்லாம் இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு நிறைய தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்தரிக்கு நமஸ்காரம் தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது. பட் நீங்க தமிழ்ல வந்து ஒரு பிரஸ் மீட்டே நீங்க வந்து ஆனர் பண்ற, தமிழ்ல நீங்க டயலாக் டெலிவரி பண்ற அளவுக்கு நல்லா பண்ணுவீங்க. சந்தோஷம். வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள் பொண்ணு. இந்த ஹீரோயினுக்கான ஒரு அப்படி இல்லாம ரொம்ப சிம்பிள் நீட்டா கூப்பிட்டா கூட மேக்கப் இல்லாம கூட சம்டைம்ஸ் வந்து டைமுக்காக ஹானர் பண்ணி வந்து இங்க கூட ஒரு சகஜமா பழகின ஒரு ரியா சுமன் வந்து ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்க ஃபியூச்சர்ல தமிழ்ல பண்ணுவீங்க. அடுத்தது வந்து தமிழ் சார், டானாக்காரன் டைரக்டர் தமிழ் சார் வந்து இஸ் எ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே படத்துல வந்து 3 டைரக்டர்ஸ், கௌதமேனன் சார், தமிழ் சார் அண்ட் தனா 3 பேர் கூட ஒர்க் பண்ணது. தானகாரன் சார், தமிழ் சார் வந்து ரொம்ப அருமையா, ரொம்ப இயல்பான, நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பா பர்ஃபார்ம் கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். சந்தோஷம் சார். அடுத்தது வெயிட் பிரசன்னா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லா பண்றீங்க. ஆக்சுவலா நம்மள அந்த சொன்ன ஒரு படம் உங்களுக்கு காவி வேஷ்டி கட்டி நடிச்சிருப்பீங்களா ஒரு படம் இந்த படம் சார். அது நான் ரயில்வே ஸ்டேஷன்ல சண்டை போடுவீங்களா நிறைய பேர், நெஞ்சம் அந்த சீன் அடிக்கடி பார்த்திருக்கேன் நான். ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர். அந்த சீன் பார்க்கும்போது வயசானவங்க போட்டிருக்க இவரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் பிஃபோர் 4 இயர்ஸ் வந்த படம் தான் சார். ஆக்சுவலா 4 இயர்ஸ் அப்பவே அது ரொம்ப சின்ன வயசு நீங்க ஆக்சுவலி. பட் அந்த டைம்ல நீங்க வந்து உங்களை கேரி பண்ணியிருந்த விதம் இருக்குல்ல, இப்ப நேரில் பார்க்கும்போது ரொம்ப சின்ன ஆள் தானே இவர் அப்படின்ற மாதிரி
ஐ மீன் வயசு வழியா வரல. ஸோ நான் ரொம்ப அருமையா கேரி பண்றீங்க. டயலாக் டெலிவரி, நீங்க பேசுற தமிழ் ப்ரொனன்சியேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு விழா நாயகர்கள் ஒருத்தவங்க வந்து விவேக் மெர்வின். அவங்களோட இசையோட தீவிரமான ஃபேன்னா புகைப்படத்துல நீங்க பண்ண சாங், அந்த சாங்ல இருந்து உங்களோட ஒர்க், நீங்க இன்ஃபேக்ட் நீங்க 2 பேரும் நல்ல ஆக்டர்ஸ் கூட. அவங்க ஆல்பம் சாங்ஸ் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். ரொம்ப நல்லா கேரி பண்றீங்க உங்களை. நீங்க வந்து ரொம்ப அருமையான ஆல்பம், அவங்க ரீசெண்டாக கூட நான் ரிலீஸ் பண்ணல ஒரு ஆல்பம் ஒன்று, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து ஃபியூச்சர்ல ஒரு ஆக்டரா வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கு, பண்ணலாம். சின்ன கிசு மட்டும் ஏதாவது நீங்க கிரியேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா யார் கூடயாவது கூடிய சீக்கிரம் வந்து பேசப்படுவீங்க. நல்லா பண்றீங்க, நல்ல வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், நல்ல டியூன், நல்ல சென்ஸ், நல்ல காம்பினேஷன். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரால் நிறைய லைஃபில் ஜெயிக்க முடிய வாய்ப்புகள் இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது எவ்வளவு வாய்ப்புகள் இருப்பாங்க சக்சஸ் பண்றதுக்கு. கண்டிப்பா உங்க காம்பினேஷன்ல வந்து யூ வில் டூ ஒண்டர்ஸ், நம்பிக்கை இருக்கு. அப்புறம் முரளி சார், என்னை வச்சு நீங்க வந்து ஃபைட் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா. அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நான் பண்ணேன். ஸோ இந்த பக்கம் முகம்லாம் ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு, பிளேட் நிறைய இருந்துச்சு. ஸோ ஃபைட்ல தெரியாம எங்கேயாவது பட்டா கூட உள்ள பிரச்சனைன்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல என்ன ஒப்படைச்சேன் சார் கிட்ட. ரொம்ப பூ போல பார்த்துட்டீங்க சார். தேங்க்யூ. நல்ல ஒண்டர்ஃபுல் ஃபைட் மாஸ்டர். இந்த படம் பார்க்கும்போது அது தெரியவே தெரியாது, நான் சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப மிருகத்தனமா இருக்கும் இந்த ஃபைட்லாம் நீங்க பண்ணது. அவுட்புட் பார்த்தேன் சார், ஒண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் சார். ஆமா, தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் படத்துல ஒர்க் பண்ணுவோம் நம்ம. அடுத்தது வந்து நான் ரொம்ப நான் ரீசெண்ட் டைம்ல மியூசிக்கை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்க்கக்கூடிய துறையா வந்து எடிட்டிங் அமைஞ்சு போச்சு. அப்படின்றதுனாலதான் பாத்தீங்கன்னா நான் வந்து மியூசிக் கூட கொஞ்சம் ஓர கட்டி வச்சுட்டு எடிட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த துறைக்கு இந்த படத்துக்கு சொந்தக்காரரான நம்ம சங்கத்தமிழன் அவர்களோட ஒர்க்கை பார்த்து நான் மேலே கவனிச்சு போயிட்டேன். ரொம்ப பொறுமைசாலி, நல்ல டேஸ்டான ஒரு எடிட்டர் நீங்க. ரொம்ப ஸ்பேஸ் விட்டு அவர் படத்தோட அவுட்புட் வந்து நல்ல ஸ்பேஷியஸா வந்திருக்கு, மணிரத்னம் சார் ஸ்டைல வந்திருக்குன்னா அது கண்டிப்பா காரணம் நீங்க தான். ஈஸியா வந்து மணி சார்ல ஓகே பண்ண மாட்டாரு. ஸோ தனாவோட ரைட் ஹேண்ட் நீங்க. நிறைய படங்கள் ஃபியூச்சர்ல பண்ணி ஸ்ரீகர் பிரசாத் சார் மாதிரி பெரிய பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் மீனாட்சி, அனுஷாஜி மீனாட்சி, மீனாட்சி காணும் மேல. சரி, ஓகே. ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நம்ம 2வது படம் ஒர்க் பண்றோம். நல்லா இருந்துச்சு உங்க காஸ்டியூம் செலெக்ஷன் எல்லாமே இந்த படத்துல. வேற யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா, புது மாப்பிள்ளை பேசியாச்சு, ப்ரொடியூசர் பேசியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. கேமரா தான் முக்கியமா. இந்த படத்தோட கேமராமேன் வந்து மஃப்டி படத்தோட கேமராமேன் நவீன்குமார். அவர் தமிழ் பேசுற நண்பர் தான் அவரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை இந்த படத்துல வந்து அறிமுகப்படுத்துறது தமிழுக்கு. என்னோட அர்த்தப்புறமா அவர் தான் கேமரா பண்றாரு. கண்டிப்பா தமிழுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபைண்ட் சந்தோஷ் சிவன் சார், பி.சி. ஸ்ரீராம் சாரோட வரிசையில வந்து கண்டிப்பா நவீன்குமார் பெரிய கேமராமேனா தமிழ்ல பேசப்படுவார். இந்த படத்துல கேமரா ஒர்க் ரொம்ப பெருசா பேசப்படும். ஸோ இந்த டீம் ஃபுல்லா இங்க இதே அடியிலிருந்து பெரிய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு இங்க வந்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது டீசர் சரியா பிளே ஆகல, இப்போ சரியாயிடுச்சா இஷ்யூஸ்? இப்போ நீங்க இந்த நிகழ்ச்சி முடியும் போது ஒருத்தர் டீசர் நீங்க அவசியம் பார்க்கணும். நன்றி. தேங்க்யூ.